Good morning, good afternoon, student. Now we are going to 10th standard geography lesson number 2, unit 2. So lesson name climate and natural vegetation of India. Climate na காலநிலைகள், natural vegetation இயற்கை தாவரங்கள். ஸோ இதனுடைய அமைவு இந்தியாவில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் கண்டென்ட் லேர்னிங் அப்ஜெக்டில் என்ன கொடுத்துருக்கான், டு டிஸ்கிரைப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் தி கிளைமேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவினுடைய காலநிலைகளை கட்டுப்படுத்தும் காரணிகளை பற்றி நாம் புரிந்து கொள்ளுதல் போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் தி சாரக்டரிஸ் ஆஃப் டிஃபரண்ட் சீசன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவினுடைய பருவ காலங்களையும் அதனுடைய பண்புகளையும் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளுதல் போகிறோம். டு நவ் அபவுட் த ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்தியாவினுடைய மழை பரவலை பற்றி தெரிந்து கொள்ளுதல் போகிறோம். ஸோ மழை பரவல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செப்டம்பர் அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமாக வரும். 4 சீசனாக பிரிச்சிருப்பாங்க நம்மளுக்கு. அது புக் இன்சைடில் இருக்கும், நம்ம பார்க்கலாம். டு ஸ்டடி தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் இன் த வைல்ட் லைஃப் இன் இந்தியா. இந்தியாவுடைய பல்வேறு இயற்கை தாவரங்கள் மற்றும் அதனுடைய வன உயிரினங்களுடைய நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல் மற்றும் கற்றறிந்தல் என்று நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு பாருங்க. We drink more water during the summer season, do not drink same amount water during winter. ஸோ அதாவது வந்து நாம் கோடை காலத்தில் அதிகமான வந்து என்ன சொல்கிறோம், தண்ணீரை வந்து குடிக்கிறோம் மே மாதத்தில். அதே குளிர்காலத்தில் டிசம்பரில் எல்லாம் என்ன பண்ணுவோம், அதிகமாக தண்ணீரை குடிக்க மாட்டோம், அதனுடைய அளவு குறைந்து போய்விடும். Why do you wear a cotton like to clothes during the summer season and the heavy woolen cloth of during the cold weather season in North India? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இந்தியாவுடைய கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையான பருத்தி ஆடைகளை வந்து அணிகிறோம், குளிர்காலத்தில் வந்து அதிகமான கம்பளி ஆடைகளை வந்து நம்ம அணிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டியூரிங் த கோல்டு வெதர் இன் சீசன் இன் நார்த் இந்தியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி ஆடைகளை வந்து நாம் ஏன் அணிகிறோம் நார்த் இந்தியானா வட இந்தியாவில். Why do not we wear a woolen cloth in the South India? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மக்கள் குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி ஆடைகளை அணியாதது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Why do not we wear a woolen cloth in the South India? ஸோ ஏன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி ஆடைகளை வந்து அணிவதில்லை? திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரெவலன்ஸ் ஆஃப் த வேரிங் வெதர் கண்டிஷன் பிட்வீன் நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, வேரியேஷன் கண்டிஷன் ஆஃப் த வெதரிங் சீசன்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வட மற்றும் தென்னிந்தியாவில் அதனுடைய தட்ப வெப்பநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரெவென்ஷன்ஸ் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் பிட்வீன், அதாவது அதனுடைய தட்ப வெப்பநிலை வந்து முழுமையாக மாறுபடுவதனால் வந்து என்ன பண்றாங்க, அதனுடைய பருவ நிகழ்வுகள் வந்து மாற்றம் ஏற்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் do you know equable climate is also called as the British climate which is neither too hot nor too cold. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சமச்சீர் காலநிலைகள் என்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. இது அதிகப்படியான மற்றும் கொடுத்திருக்காங்க அதிக வெப்பமுடையதாகவும் அல்லது அதிகமான குளிர் உடையதாகவும் வந்து இருக்கக்கூடியது. அதுக்கு ஒரே ரீசன், ஒன்லி ஒன் ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதாவது காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம மே மாசத்துல அதிகமான வெயில் அடிக்குதா. ஸோ நார்த் இந்தியா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான என்ன சொல்றாங்க குளிர்கள் வந்து இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் காலநிலைகள். திடீர்னு சம்மர்ல மழை வரும், காரணம் காலநிலை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்சஸ். அதுதான் ஒரே ஒன்லி ரீசன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது 2.1 தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் த கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்திய காலநிலைகளை நிர்வகிக்கும் மற்றும் நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். கிளைமேட் ஆஃப் இந்தியா எஃபெக்டட் பை, அதாவது இந்தியாவுடைய காலநிலைகளுடைய எதிர்நோக்கும் முக்கிய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் லாட்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சீ ரூட்ஸ், மான்சூன் வைண்ட், ரிலீஃப், ஃபியூச்சர் ஆஃப் ஜஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதாவது அதிகமான இந்தியாவில் இருக்கக்கூடிய அச்சப்பரவல்கள் மற்றும் கடல் மட்டத்திலிருந்து அதனுடைய உயரம், அதனுடைய தொலைவு பற்றி பார்க்க போறோம். மற்றும் உயரம், பருவ காற்றுகள் மற்றும் நிலத்தோற்றங்கள், ஜெட் காற்றுகள் போன்ற பல்வகையான பிரிவுகள் வந்து நம்மளுடைய என்ன சொல்றாங்க கிளைமேட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லாட்டிடியூட் பற்றி பார்க்க போறோம். லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அச்சங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு மேப்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அமைவிடம் இருக்கும். ஸோ அது நடுவில் 3 கோடு வரும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய அச்சங்கள் சொல்லிட்டு போறோம். அச்சங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்சியஸ் டிகிரி மூலமா வந்து கணக்கெடுக்கிறது. we are sensex of celsius அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். latitudinally India between 8.4 north and 37.6 of latitudes. The tropical of Cancer divided into the country in 2 equal of havels. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 8.4 வட அச்சம் முதல் 37.6 வட அச்சம் வரை வந்து அமைந்துள்ளது. இது 23 டிகிரி செல்சியஸ் ஆஃப் 30 வட அச்சனான கடகரேகை வந்து பார்த்தீங்கன்னா இரு சமபாக வந்து பிரித்திருக்கிறது. போத் அப்படின்னு சொல்லிட்டு 2 equal havels.
They are located to the south of tropical of Cancer, experience of high temperature and no survival of the cold season throughout the year, where of the areas to north and this year pearl enjoy a subtropical climates. So நம்மளுடைய கடகரேகைக்கு எதிரேவும் மற்றும் கடகரேகை அமைந்துள்ள பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் அதிகமான மிகவும் மற்றும் பாத்தீங்கன்னா குளிரூற்றப்பட்ட சூழல் வந்து ஏற்படுகிறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கடகரேகைக்கும் வடகரேகைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடையே ஒரு அதிகமான தட்பவெப்ப நிலையை கொண்டுள்ளது. மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரொம்ப அதிகமா இல்லாம ரொம்ப குறைவும் இல்லாம மீடியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதுதான் கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்பம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு தான் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா. சோ எக்ஸாம்பிள் கோடை காலத்துல வந்து சொல்லுவாங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வந்து இருக்கும். குளிர் காலத்துல இந்த வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல இல்ல. ஓகே, இப்போ அது நம்ம பார்க்க போது altitude அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். altitudeனா உயரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். When the altitude increase, the temperature decrease. Temperature decrease at the rate of 6.5 degrees Celsius for the every 1000 meters of the ascent. It is called normal lapse rates. அதாவது புவியியல் பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் என்ன பண்றாங்க, ஒரு அடுக்கு கிட்டத்தட்ட 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா அளவில் வெப்பம் வந்து குறைந்துவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயல்பான வெப்ப வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இயல்பான நேச்சுரலா நடக்கிறது. கொஞ்சம் 1000 மீட்டருக்கும் போக பண்றாங்க. 6.5 மீட்டருக்கு என்ன பண்றாங்க, அதனுடைய வெப்பம் வந்து குறைந்து கொண்டே காணப்படுகிறது. சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமான hence a place the mountains area cooler than a place of the plains. Ooty and several other hill stations of the South India of the Himalayas range like Mussoorie, Shimla are much cooler than a place located on the Great Plains. So கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய என்ன கொடுத்திருக்காங்க, சமவெளி பகுதிகளை காட்டிலும் மற்றும் மலைப்பகுதிகள் வந்து குளிராகவே வந்து இருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உதகை, தென்னிந்தியாவில் என்ன சொல்றாங்க, அதிகமாக சவுத் இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இமயமலையில் அமைந்துள்ள முசூரிகள் மற்றும் சிம்லா போன்ற பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சமவெளிகளை விட மிக அதிகமாக குளிராக வந்திருக்கிறது. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆனா வெக்கேஷனுக்கு ஊட்டி போறோம், சிம்லா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து இமயமலை பகுதிகளில் வந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை அமைவிடமையும் கொண்டுள்ளது. இங்க அதிகமான குளிர்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஆண்டு முழுவதும் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. So find out the temperature of Ooty 2240 meter when it's 35 degrees Celsius in Chennai 6.7 meters. ஸோ கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையினுடைய வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க 35 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது. இதனுடைய இருக்கும்போது இதனுடைய உயரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2240 மீட்டர் உயரம் உள்ள என்ன சொல்றாங்க, அதனுடைய உதகை வெப்பநிலை வந்து சமநிலையில் வந்து வைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய மழை பெய்யுது, ஸோ நம்மளுக்கு அதிகமான குளிர் வருது, அதிகமான புயல் உருவாகுது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு நேச்சுரல் சேஞ்சஸ், இயற்கை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, the large area of India, especially the peninsular regions, not very from the sea of this is entire of the clear meridians influence on the climates. கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்பம், அழுத்தம், பல்வேறு வேறுபாடுகளை வந்து தோற்றுவிப்பதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு ஏற்படுகின்றது. உண்மைதானே? உண்மை. This part of the country does not have a very clearly marked winter of the temperature of equal almost of the years. Areas of central and north Indian experience much the seasons variation of temperature due to the absence of influence of the seas. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பெரும்பகுதி குறிப்பாக தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தீபகற்ப இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து மிக தொலைவில் வந்து இல்லை. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் வெப்பநிலை மற்றும் காலநிலை வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கடல்நிலை ஆதிக்கத்தை வந்து கொண்டுள்ளது. கடலுடைய கண்ட்ரோல் வந்து சீ ரூட்ஸ் கண்ட்ரோல்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான குளிரூறப்பட்ட நிலையிலும் மற்றும் வெயில் காலத்தில் அதிகமான வந்து என்ன சொல்றாங்க, சம்மர் சீசன் அதிகமான வெயில் வெளிப்படுத்துகிற தன்மை வந்து அதிகமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. Okay, the annual temperature of Cochin does not exceed of the 30 degrees Celsius. It's a location of the coast while it was the highest of 40 degrees Celsius nearby Delhi. Since it's located in the interior part are near of the coast are more moisten of the greater pentel of the produced of participation do not of the fact among the rainfall of Kolkata located near the coast of 119 centimeter in describe the just 24 centimeters of Bikaner அப்படின்னு சொல்லிட்டு கூட. பிக்னர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ ராஜஸ்தான் தான் அதோட லொக்கேட்டட்.
in nearby in port அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கடலினுடைய ஆதிக்கம் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனுடைய மூலமாக இந்திய பகுதிகள் வெப்பநிலை மற்றும் காலநிலை பருவநிலை மாற்றங்கள் வந்து ஏற்படுகின்றது. ஸோ அங்கு கோடையில் அதிகமாக வெப்பமும் குளிர்காலத்தில் அதிகமான குளிரும் வந்து ஏற்படுகிறது. ஸோ இதனுடைய சராசரி இயர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து மிகாமல் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர்பை கொச்சின் கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் தான் அதனுடைய வெப்பநிலை வந்திருக்குது. அங்கிருந்து வந்து கொஞ்சம் தொலைவுக்கு எதிரே இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, புது டெல்லியில அமைந்தது பாத்தீங்கன்னா அதனுடைய வெப்ப சராசரி வந்து 40 டிகிரி செல்சியஸ். சோ இது காரணம் என்ன? டிஸ்டன்ஸ், அதனுடைய அளவுகள், அதுதான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. சோ கடற்படை பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான காற்றினுடைய ஈரப்பதங்கள் அதிகமாக இருப்பதால் மழை பொழிவு வந்து அதிகமாக ஏற்படுகிறது. சோ இது மழை பொழிவு அதிகமான திறனை வந்து கொண்டுள்ளது. கடற்கரைக்கு அருகில் உள்ள பல்வேறு என்ன சொல்றாங்க, கடற்கரைக்கு என்ன சொல்றாங்க, அருகில் உள்ள கல்கத்தாவில் வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிவு 119 சென்டிமீட்டர் வந்து மழை பெய்கிறது. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா பிக்னாரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வெயில் தான் இருக்கும், ஒட்டகம் தான் இருக்கும் அதிகமாக. ஸோ அவங்க தண்ணிக்கு பஞ்சம் நமக்கு தெரிஞ்சு அதுதான் அது கொடுக்குறான். குறைந்தபட்சம் ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டருக்கு குறைவாகவே வந்து மழை பெய்யும். எங்க? ராஜஸ்தானில் பில்காரனிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பருவக்காற்று, மான்சூன் வின். பருவக்காற்றுனா எப்படி? ஜூன் மாதம் ஒரு மாதிரி காத்திருக்கும், டிசம்பர் மாதம் ஒரு மாதிரி காத்திருக்கும், அதே மாதிரி மே மாதம் டைமில் அந்த மாதிரி டைமில் ஒரு மாதிரி காத்திருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம், மான்சூன் வைன், பருவ காற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். தி மோஸ்ட் டாமினேட்டட் ஃபேக்டர் ஆஃப் விச் அஃபெக்டட் த கிளைமேட் ஆஃப் இன் இந்தியன் மான்சூன் வைன். திஸ் ஏரியா ஆஃப் சீசன் reveral winds of India remains in the influence this winds of considerable part of the year. அதாவது இந்தியாவுடைய காலநிலை பாதிக்கும் மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பருவநிலைகளுக்கு ஏற்றாற்போல் நடைபெறுகிறது. ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.